ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபியோட பேர் ஓட்ஸ் அண்ட் டேட்ஸ் கீர். இது வந்து ஓட்ஸும் பேரிச்சம்பழமும் சேர்ந்தாப்பில் ஒரு கீர் மாதிரி நான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஓட்ஸ், வெல்லம், ஏலக்காய் தூள், பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம், பால். ஓகேங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம். இப்போது இது எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல நம்ம வெள்ளை பாகு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பவுல் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெள்ளை பாகு எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் போட்டுடுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு நல்லா கெட்டியாகணும். அப்புறம் பாகு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஓட்ஸை பால் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாணலி வச்சுக்கோங்க. சூடானதும் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பால் ஊற்றிட்டு ஓட்ஸ் வந்து அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். இது நல்லா கெட்டியாகிற ஸ்டேஜில், ஓட்ஸ் கெட்டியாகிற ஸ்டேஜில் வந்து இந்த வெள்ளை பாகை வந்து வடிகட்டி அதோட சேர்த்து மற்றது எல்லாத்தையும் சேர்த்து கலவையாக வரா மாதிரி நம்ம கலக்கிக்கணும். இப்போ இது சூடாயிடுச்சு. பால் ஊற்றிடுறேன். கொஞ்சம் ஓட்ஸ், நல்லா கெட்டியாகணும். இது கொஞ்சம் கொதி வந்ததும் அது கெட்டியாயிடும். அப்புறம் இந்த வெள்ளைப்பாகை நம்ம வடிகட்டி இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸ் நல்லா திக்காக இருக்குதுங்க. இந்த பேரிச்சம்பழம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டேன்னா இது வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஓட்ஸோடையே இந்த பேரிச்சம்பழம் கொஞ்சம் கொதிச்சுன்னா அதோட ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கும். ஸோ இந்த பேரிச்சம்பழத்தை இப்போ இதில் போடுறேன். கொஞ்சம் இதுவும் நல்லா இதோட கலக்கணும். நம்மளுக்கு தளதளன்னு வேணும்னா நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு நம்ம கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கலந்துக்கோங்க. ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதோட கொஞ்சம் நல்லா கொதிச்சுன்னா அந்த பேரிச்சம்பழம்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால வெள்ளத்தை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வு. ஸோ இது வடிகட்டி இதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதி வரணும். கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம் பருப்பு, இதை வறுத்து வச்சுருக்கோம். இதை வந்து கடைசியில் தூவிட்டு நம்ம சர்விங் பவுலில் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இது நல்லா திக்காயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம சர்விங் பவுலில் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த வறுத்து வச்சிருக்கிற பாதாம் இருக்கு இல்லைங்களா, இதில் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம சரிங்க. இப்போது ஓட்ஸ் அண்ட் டேட்ஸ் கீர் ரெடியாக இருக்கு. இது எப்படி பண்ணணுன்றத ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போமா? முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெல்லத்தை போட்டு அதை நல்லா பாகு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வாணலியை வச்சு பால் ஊற்றி ஓட்ஸ் போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காகிற ஸ்டேஜில் டேட்ஸை போடணும். பேரிச்சம்பழத்தை போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேணும்னா. நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே வெள்ளைப்பாகு எடுத்து அதில் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா திக்காகிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சர்விங் பவுலில் போட்டு
ஆல்மண்ட்ஸு அதாவது பாதாம் பருப்பை மேலே போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓட்ஸ் அண்ட் டேட்ஸ் கீர் ரெடியாக இருக்கும்.